இதுல பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய நவகிரகங்கள்ல பூமிங்கிறதே வராது இல்லையா? பூமிங்கிற ஒரு கிரகமும் வராது. அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த சோலார் சிஸ்டத்துல சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். ஏன்னு சொன்னா அது பூமியினுடைய இயற்கை துணைக்கோள், அது ஒரு நேச்சுரல் சேட்டிலைட் அப்படின்னு தான் சந்திரனை தனியாக பூமிக்குள்ளேயே அதையும் சேர்த்து அடக்கி வச்சிருப்பாளே தவிர அதனை தனியாக ஒரு கிரகமாக சந்திரனை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நாம் ஜோதிடவியல் ரீதியாக நாம் சந்திரனையும் தனியாக ஒரு கிரகமாகவே எடுத்துக்கொள்கிறோம். இது போக இந்த பூமிங்கிற விஷயத்தை தான் நம்ம ராகு கேத்துன்னு பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன சார் நீங்க புதுசா ஒரு கான்செப்ட் சொல்றீங்க, ராகு கேத்துங்கிறது கிரகம் தானே அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நாம் அவற்றை கிரகங்கள் என்ற பெயரிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பழங்கால, அதாவது ரொம்ப பிராச்சீனமான ஜோதிட நூல்கள்ல பார்க்கும் பொழுது அதிலே ராகு கேத்துக்களை பற்றிய குறிப்புகள் எங்குமே காணப்படவில்லை. ரொம்ப பழசு இருக்கு இல்லையா? அதாவது வராகமிகிரர் எழுதின புஸ்தகமாகட்டும், இல்ல அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்தோம்னா வடமொழி நூல்களிலே கூட ராகு கேத்துக்களை பற்றிய குறிப்புகள் எங்குமே காணப்படவில்லை என்பதுதான் நிஜம். ஆனா கிரகணத்தை பற்றிய குறிப்புகள்லாம் நிறையவே இருந்திருக்கு. இந்த மாதிரி இந்த தேதியில சூரிய கிரகணம், இந்த தேதியில சந்திர கிரகணம்ங்கிற அந்த கணக்கீடுகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். இந்த கணக்கீடுகளின் அடிப்படையிலும் போக போக இந்த கணக்கீடை வச்சு இதை வச்சு ராகு கேத்துன்னு 2 கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வந்த அந்த ஜோதிட நூல்கள்ல தான் இந்த ராகு கேத்துக்களை பற்றிய குறிப்புகளானது காணப்படுகிறது. அதற்கு முன்னாடியும் கிரகண கணக்குல நம்ம ஆளுங்க துல்லியமா போட்டு வச்சிருந்தா, ஆனால் இதில் ராகு கேத்துக்களை சம்பந்தப்படுத்தாமல் அந்த நேரத்திலே ஒரு நிழலானது வந்து சேரும். இந்த நிழலானது சூரியனை மறைக்கும். இதுதான் சூரிய கிரகணம் என்ற பெயரிலும், அதாவது சந்திரனுடைய நிழல் தான் மறைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம்னு வரும்பொழுது பூமியினுடைய நிழலானது சந்திரன் மீது விழுகிறது. அதனாலதான் இது மறைக்கிறது. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும் பொழுது சந்திரனுக்கு என்று இயற்கையிலே ஒளி இல்லைங்கிறது நமக்கு தெரியும். சூரியனுடைய ஒளியை வாங்கிதான் அது ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு தெரியும். அந்த நேரத்திலே இடையிலே பூமி என்கின்ற கிரகம் வருவதால் தான் அந்த சந்திர கிரகணம் சம்பவிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அறிவியல் ரீதியாக படித்திருப்போம். இதனைத்தான் ராகு கிரஸ்தம் கேது கிரஸ்தம் என்ற பெயரிலே ஜோதிடவியல் குறிப்பிடுகிறது.